கேழ்வரகு உருண்டை. சிம்லி செய்யறதுக்கு எப்படி செய்யணும்? நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கேழ்வரகு மாவு கொஞ்சம் சால்ட், உப்பு போட்டுட்டு அதில் தண்ணி போட்டு பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து ரொம்ப தண்ணி மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கட்டி மாதிரி பிசைஞ்சிட்டு தோசை கல்லில் போட்டு அதை அடை மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி போட்டுட்டு ரெண்டும் லைட்டாக சூடான உடனே கொஞ்சம் செவந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அது சின்ன சின்னதாக பிரித்து போட்டுருங்க. நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் உங்களுக்கு தேவையான எள்ளு போட்டு வறுத்துட்டிங்கன்னா வறுத்து அதை பொரிஞ்சு வரும். அதை உடனே எடுத்துட்டு அதை ஆற வச்சு இப்போ அந்த பிரித்து வச்சிடலாங்க. அந்த கேழ்வரகு ரொட்டி அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட எள்ளு போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட திருப்பியும் தேவையான அளவுக்கு வெல்லத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டு வேணும்னா அதில் நெய் கூட விட்டுக்கலாம். இப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயாலாம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். நான் செஞ்சு உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து உருண்டையாக பொரிச்சு வைக்கணும். இப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கும் நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. தயங்காமல் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நாங்கள் பியூராக நல்லா தான் நாங்களும் செய்கிறோம். எல்லாமே க்ளீன் பண்ணி தான் அழகாக நாங்கள் செய்கிறோம். வேணும்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க ப்ளீஸ்.